யாரோ ரோட்ல போறவங்க வரவங்க யாரும் பேசல. நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசுறாரு அப்படின்னா, இதோட சீரியஸ் விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும்? நம்ம இந்தியா வந்து கெடுத்து குட்டிச்சோறாகணும்னு பாக்குறாங்க. இந்தியாவுடைய லிங்கை வந்து குலைக்கணும்னு பாக்குறாங்க. ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு ஒரு முதல்ல பதில் சொல்லட்டும். இங்கிலீஷ் வேண்டாம் இங்கிலீஷ் வேண்டாம்னு சொல்றீங்களே, உங்க பிஜேபி தலைவர்களுடைய பிள்ளைங்கள எத்தனை பிள்ளைங்க வந்து ஃபாரின்ல போய் இங்கிலீஷ் படிக்கிறாங்க ஏன்னு கேட்டார். பதில் சொல்லட்டும். அப்ப இந்த ஊர்ல உள்ள பட்டியலத்தை சேர்ந்தவங்க ஆங்கிலம் படிக்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவங்க ஆங்கிலம் படிக்க, அதைத்தான் ராகுல் காந்தி கேட்டார். அப்ப இங்க உள்ளவங்களுக்கு வந்து அந்த அந்த சந்தர்ப்பம் இருக்கக்கூடாது, வாழ்வில் உயர்கின்ற சந்தர்ப்பம் இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் அங்கெல்லாம் போய் படிக்க வைப்பீங்க? நேர்மையான கேள்வி, எதுக்கு பதில் சொல்லட்டும். இந்த தூவிட்டு போற பழக்கம் இந்த பிஜேபி காரங்கிட்ட ரொம்ப உண்டு. ஊரெல்லாம் போய் இவர் வந்து பிரதம மந்திரி வந்து தமிழ்தான் இந்தியாவின் பழமையான மொழி, உலகின் பழமையான மொழின்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்துல வச்சு உள்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு, இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி வந்து சம்ஸ்கிருதம் தான் சொல்றாரு. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பொய் தானே சொல்றாங்க. இவர் சொல்றது அவர் சொல்றது வேற வேறையா இருந்தா, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பொய் சொல்றாருல. இதுதான் இவங்க பழக்கம்.